10th சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இயக்க விதிகள் ஃபஸ்ட்டு பாடம். அதோடைய கடைசி 10 கொஸ்டின். 11வது கொஸ்டின், ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி பார்த்திங்கன்னா மொத்தம் 2 விதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நியூட்டனின் 3ஆம் விதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஸோ இந்த 2 விதியும் ராக்கெட் ஏவுதலில் வந்து பயன்படுகிறது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் 2 மற்றும் 3. அப்போ ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. பன்னெண்டாவது கொஸ்டின், உந்த அழிவின்மை விதியின்படி பொருளின் நிறை குறைய குறைய அதன் திசைவேகம் படிப்படியாக என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உந்த அழிவின்மை விதி, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இருக்குல்ல, அதை வந்து உந்த அழிவின்மை விதின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ உந்த அழிவின்மை விதியின்படி பொருளின் நிறை குறைய குறைய அதன் திசைவேகம் படிப்படியாக என்னவாகும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ உந்த அழிவின்மை விதி, அந்த விதியின்படி பொருளுடைய நிறை வந்து குறைய குறைய அதன் திசைவேகம் பார்த்திங்கன்னா படிப்படியாக அதிகரிக்கும். அப்போ பொருளின் நிறை வந்து கம்மியாக கம்மியாக அதன் திசைவேகம் பார்த்திங்கன்னா படிப்படியாக அதிகரிச்சுட்டே போகும். இதுதான் உந்த அழிவின்மை விதிப்படி இந்த மாற்றம் தான் நடக்குது. ஸோ ராக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாற்றம் தான் நடக்குது. ராக்கெட் வந்து போயிட்டு இருக்கும்போது ராக்கெட் போகக்கூடிய தத்துவம் என்னது? நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஸோ எல்லாமே ஒன்று தான். உந்த அழிவின்மை விதி, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ரெண்டும் ஒன்று தான். அப்போ ராக்கெட் வந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும்? ஃபியூல் இருக்குல்ல, எரிபொருள் வந்து கம்மியாகும். அப்போ எரிபொருள் வந்து ராக்கெட் போயிட்டுருக்கும்போது தீர்ந்து போகுதா? அப்போ அதோடைய நிறை பார்த்திங்கன்னா கம்மியாகுது. அந்த நிறை வந்து குறைய குறைய அந்த ராக்கெட்டோடைய திசைவேகம் பார்த்திங்கன்னா படிப்படியாக அதிகரிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ராக்கெட்டை வந்து ஞாபகம் வச்சுட்டாலே இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். அப்போ ஒரு பொருள் வந்து போயிட்டுருக்கு, எக்ஸாம்பிள் வந்து ராக்கெட். அந்த ராக்கெட் போயிட்டு இருக்கும் போது அதோடைய எரிபொருள் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா தீர்ந்து போகுமா? அப்படி குறைஞ்சிட்டு போகும்போது அதோடைய திசைவேகம் பார்த்திங்கன்னா படிப்படியாக அதிகரிக்கும். அப்போ எந்த அளவுக்கு குறையுதோ அதே மாதிரி அதோடைய திசைவேகம் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய குறைய திசைவேகம் அதிகரிச்சுட்டே போகும். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. 13வது கொஸ்டின், நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியின்படி விசையின் சமன்பாடு என்ன? ஸோ நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி, நியூட்டன் பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பியல் விதி வந்து சொல்லியிருப்பார். அதை தான் நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதின்னு சொல்கிறாங்க. அந்த விதியின்படி விசையின் சமன்பாடு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குல்ல, அதான் அந்த நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியின்படி விசையின் சமன்பாடு. ஸோ சமன்பாடு பார்த்திங்கன்னா எஃப்னா எனது ஃபோர்ஸ், எஃப் ஈக்குவல் டு ஜி m1 × m2 / r². ஸோ நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியின்படி என்ன சொல்கிறாருன்னா, அண்டத்தில் உள்ள எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருளில் உள்ள ஒரு துகளும் இன்னொரு துகளும் ஒரு குறிப்பிட்ட விசையில் வந்து ஈர்த்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அண்டத்தில் உள்ள எந்த பொருளை எடுத்துட்டாலும் அந்த பொருளில் உள்ள துகள்கள் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு ஒரு துகள் பார்த்திங்கன்னா அந்த பொருளில் உள்ள இன்னொரு துகள் கூட வந்து ஏதோ ஒரு விசையின் மூலமாக ஈர்த்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விசை வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, அந்த விசை பார்த்திங்கன்னா அந்த 2 துகள்களுடைய நிறையுடைய பெருக்கல்பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபார்முலா எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப், விசை தானே சொல்கிறாரு எஃப். இது வந்து ப்ரொபோஷனல் டூன்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிள். அந்த விசை பார்த்திங்கன்னா அந்த 2 துகள்களுடைய நிறையின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும். நிறை என்னது? ஃபஸ்ட்டுக்கு வந்து m1 ஃபஸ்ட் துகளுடைய நிறை, 2வது துகளுடைய நிறை பார்த்திங்கன்னா m2. இதுக்கு வந்து நேர்த்தகவில் வந்துட்டா, நேர்த்தகவில்னா மேலே, இதுவே எதிர்த்தகவில்னா கீழே டிவைடில் பையில் வரும். எதோடைய எதிர்த்தகவில்? அந்த 2 துகள்களுக்கு மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னது? ஆர்ன்னு டிவைட் பண்ணலாமா, ஆர்ன்னு வச்சுக்கலாமா? அந்த தொலைவுடைய இருமடினா பவரில் ஸ்கொயர், இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் இருக்குல்ல, இது எடுக்கிறதுக்காண்டி ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஸ்டன்ட் தான் ஜி, கேபிட்டல் ஜி. அந்த ஜியை பார்த்திங்கன்னா ஈர்ப்பியல் மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜியை தான் ஈர்ப்பியல் மாறிலின்னு சொல்லுவாங்களா, அதை வந்து அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ சமன்பாடு ஃபஸ்ட்டு இதுதான். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விட, கரெக்டாக பார்த்துக்கோங்க. 14வது கொஸ்டின், ஈர்ப்பியல் மாறிலி ஜியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈர்ப்பியல் மாறிலினா ஜி இருக்குல்ல, கேபிட்டல் ஜி, அதை தான் ஈர்ப்பியல் மாறிலின்னு சொல்லுவாங்க. அதோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவரில் -2. ஸோ இதுதான் சரியான விடை.
ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. 6.674 இன்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ ஜீனா ஈர்ப்பியல் மாறிலி. 15வது கொஸ்டின், புவியின் நிறையின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ புவியோடைய நிறையின் மதிப்பு வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. புவியின் நிறை கேபிட்டல் எம்மில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாஸ். ஸோ புவியின் நிறை பார்த்தீங்கன்னா 5.972 இன்டு 10⁻24 கிலோகிராம். இதுதான் புவியின் நிறை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. நிறையின் அலகு என்னது? கிலோகிராம். ஸோ கிலோகிராம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ புவியின் நிறையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 5.972 பெருக்கல் 10⁻24 கிலோகிராம். இதுதான் பூமியுடைய நிறை. 16வது கொஸ்டின், புவியின் மையத்தில் புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு என்னவாகுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ பூமியோடைய மையத்தில் புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு வந்து என்னவா இருக்கும்? சுழியாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ இந்த புவி ஈர்ப்பு முடுக்கம் இருக்குல்ல, ஜி கிராவிட்டின்னு சொல்லுவாங்களா, அது பார்த்திங்கன்னா பூமியில் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பகுதியிலையுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஆரம் இருக்குல்ல, ஆரம் வந்து ஆரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த ஆரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் இந்த கிராவிட்டி புவியீர்ப்பு முடுக்கம் இருக்குல்ல, அதுலேயும் மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ பூமியில் வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஆரம் இருக்குல்ல, அது வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ விட்டம் ஆரம் எப்படினாலும் சொல்லலாம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து பூமியில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால தான் இந்த கிராவிட்டியும் பூமியில் எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பூமியுடைய சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த கிராவிட்டி புவியீர்ப்பு முடுக்கம் பார்த்திங்கன்னா சுழியாக இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ இந்த கிராவிட்டி இருக்குல்ல, புவியீர்ப்பு முடுக்கம், அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பூமியோடைய நிலநடுக்கோட்டு பகுதி இருக்குல்ல, பூமியோடைய நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதுவே துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும். ஏன்னா யாருக்குமே சொல்லியிருந்தேன்னா ஆரம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கிராவிட்டியோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரம் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா? நிலநடுக்கோட்டு பகுதி இதான் நிலநடுக்கோட்டு பகுதியாக, அங்கே வந்து ஆரம் அதிகமாக இருக்குது. அதனால் கிராவிட்டியோட மதிப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதுவே துருவ பகுதியில் பார்த்திங்கன்னா ஆரம் வந்து கம்மியாக இருக்கா, அதனால் அங்கே வந்து கிராவிட்டியோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே பூமியோடைய சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, பூமியோடைய மையம் சென்டர் பாயிண்டில் பார்த்திங்கன்னா புவி ஈர்ப்பு முடுக்கம் அந்த ஜியின் மதிப்பு வந்து சுழியாக இருக்கும். 17வது கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. ஸோ ஏதோ 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவே அப்பொருளின் நிறைன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தானே. நிறைனா என்னது? ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு, அதை தான் அந்த பொருளுடைய நிறைன்னு சொல்கிறாங்க. நிறையுடைய எஸ்ஐ யூனிட் என்னது? கிலோகிராம் சொல்லுவாங்களா. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையே அப்பொருளின் எடை. ஸோ இதுவும் கரெக்டு தானே. எடைனா என்னது? ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை, அதை தான் அந்த பொருளுடைய எடைன்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். மூணாவது பாருங்கள், எடையின் அலகு நியூட்டன் கொடுத்துருக்காங்களா. ஸோ எடையோடைய அலகு பார்த்திங்கன்னா நியூட்டன் தான். அதுவும் சரியான ஆன்சர் தான். அப்போ எடையின் அலகு நியூட்டன், அதுவும் கரெக்டு தான். அப்போ எது தப்பாக இருக்கும்? 4வது உள்ளது தப்பாக இருக்கும். அப்போ நமக்கு சரியான விடை 4th ஆப்ஷன் தான். எதுக்கு தப்புன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு அதிகரிக்கும் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஆன்சர் என்னதுன்னா குறையும் தான் வரும். ஸோ இந்த புவி ஈர்ப்பு முடுக்கம் இருக்குல்ல, யாருனே போன கொஸ்டினில் பார்த்துருந்தோம். புவி ஈர்ப்பு முடுக்கம், புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜி இருக்குல்ல, கிராவிட்டி, அது பார்த்திங்கன்னா பூமியுடைய மையப்பகுதியில் எப்படி இருக்கும்? சுழியாக இருக்கும்னு சொன்னேன்னா. அதே மாதிரி இன்னும் ரெண்டு பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து மேலே உயரே செல்ல செல்ல அந்த கிராவிட்டி அதோடைய மதிப்பு வந்து கம்மியாகும். அதே மாதிரி பூமியிலேருந்து கீழே போக போகவும் கம்மியாகும். அப்போ பூமியின் மையத்தில் பார்த்திங்கன்னா கிராவிட்டி சுழியாக இருக்கும். அதுவே பூமியிலேருந்து மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி அந்த கிராவிட்டியோட மதிப்பு வந்து கண்டிப்பாக குறைய தான் செய்யும். அப்போ குறைய தான் செய்யும். ஸோ இதில் அதிகரிக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால் அது தப்பு. ஸோ நமக்கு சரியான விடை 4th ஆப்ஷன். ஸோ பூமியோட மையப்பகுதியில் சுழி மேலே போனாலும் சரி பூமியிலேருந்து கீழே போனாலும் சரி புவி ஈர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு பார்த்திங்கன்னா குறைய தான் செய்யும்.
18வது கொஸ்டின், புவியில் ஒருவரின் நிறை 60 கிலோகிராம் எனில் நிலவில் அவரின் நிறை என்ன? ஸோ கொஸ்டின் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பூமியில் ஒருத்தருடைய நிறை வந்து 60 கிலோகிராம் அப்படின்னா நிலவில் அவரின் நிறை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நிறை தான் கேட்டிருக்காங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆன்சரை பார்த்தீங்கன்னா 60 கிலோகிராம். ஸோ பூமி மற்றும் நிலவு இங்கே பார்த்தீங்கன்னா பொருளுடைய நிறை வந்து மாறாது. பூமியில் ஒரு பொருளுடைய நிறை என்னவா இருக்கோ அதே நிறை தான் நிலவுலையும் அந்த பொருளுடைய நிறைய இருக்கும். அப்போ பூமி நிலவு இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நிறை வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எடை வந்து மாறும். நிறை வந்து மாறாது, எடை மாறும். ஏன்னா எடையோடைய டெஃபினிஷன் என்னது? எடையோடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் மீது செயல்படும் புவி ஈர்ப்பு விசை, அதுதான் அந்த பொருளோட எடைன்னு சொல்கிறாங்க. நிறை வந்து என்னது? ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருளின் அளவு தான் அந்த பொருளின் நிறை. அதுவே எடை பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் மீது செயல்படும் புவி ஈர்ப்பு விசை தான் அந்த பொருளோட எடைன்னு சொல்கிறாங்க. அப்போது பூமி நிலவு ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நிறை வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எடை மாறும். எடை வந்து எதுக்கு மாறுது? நிலவில் பூமியை விட நிலவில் பார்த்தீங்கன்னா எடை வந்து எதுக்கு மாறுது? ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய புவி ஈர்ப்பு விசை அதில் 6ல் 1 பங்கு தான் நிலவில் வந்து காணப்படுது. அப்போ பூமியில் இருக்கக்கூடிய புவி ஈர்ப்பு விசையில் 6ல் 1 பங்கு தான் நிலவில் வந்து காணப்படுகிறது. அப்போ நிலவின் ஈர்ப்பு விசை வந்து பூமியிலிருந்து ரொம்ப கம்மி. எப்படி பார்த்தீங்கன்னா 6ல் 1 பங்கு தான் நிலவில் வந்து ஈர்ப்பு விசை காணப்படும். அப்போ என்னது? ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசை தானே எடை. அப்போ பூமியை கம்பேர் பண்ணும்போது நிலவில் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை ரொம்பவே கம்மி, 6ல் 1 பங்கு. அப்போ அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை வந்து நிலவில் கம்மியாகுது, அதனால் எடையும் கம்மியாகுது. எப்படி கம்மியாகுது? 6ல் 1 பங்காக கம்மியாயிருது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு நிறை கேட்டிருக்காங்களா? நிறை கேட்டதுனால நிறை வந்து பூமி நிலவு ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 60 கிலோகிராம். இதுவே எடை கேட்டிருந்தாங்கன்னா என்னவாகும்? பூமியில் ஒருத்தருடைய எடை பார்த்திங்கன்னா 60 கிலோகிராம், ஆனால் நிலவில் வந்து அவரின் எடை வந்து என்னதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்னவாக இருக்கும்? 6ல் 1 பங்கு 10 கிலோகிராமாக இருக்குமா? ஏன்னா நிலவின் புவியீர்ப்பு விசை பார்த்திங்கன்னா பூமியில் உள்ள புவியீர்ப்பு விசையோட ரொம்ப கம்மி, 6ல் 1 பங்கு. அதனால் எடையும் 6ல் 1 பங்காக கம்மியாயிரும். ஸோ நிறை வந்து மாறாது 60 கிலோகிராம். அதுவே எடை கேட்டிருந்தாங்கன்னா 6ல் 1 பங்கு 10 கிலோகிராம்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் 19வது கொஸ்டின், 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் என்னவாக இருக்கும்? ஸோ வந்து எடை வந்து யாருக்குமே சொல்லிட்டேன். எடைனா என்னது? வெயிட்னு சொல்லுவாங்களா? எடையோட டெஃபினிஷன் என்னது? ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை. ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் அப்பொருளின் எடைன்னு சொல்லுவாங்க. எடை வந்து டபிள்யூவா? ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையா? பொருள்லாம் என்னது? நிறைன்னு சொல்லலாமா? ஸோ எம் இன்று அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை என்ன சொல்லலாம்? ஜின்னு சொல்லலாமா? ஸோ எடைனா என்னதுன்னா ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை. ஸோ எடை வந்து டபிள்யூ. பொருள்னா நிறை இருக்கும்ல, பொருள்லாம் என்னது? நிறையில் மென்ஷன் பண்ணுவாங்களா? நிறையுடைய அழகு பார்த்திங்கன்னா மாஸ், எம்முன்னு சொல்லுவோம். கிலோகிராம் சொல்லுவாங்களா, அந்த எம் சிம்பிள் போட்டாச்சு. இன்று அந்த பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை கிராவிட்டி. புவியீர்ப்பு முடுக்கம், புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி எல்லாமே ஒன்று தான். ஸோ போட்டாச்சா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் என்னவாக இருக்கும்? ஸோ எடை வந்து கேட்டிருக்காங்களா? அப்போ எடை டபிள்யூ ஈக்குவல் டு மாஸ் என்னது? அவங்களே கொடுத்துட்டாங்க 100 கிலோகிராம் மாஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. கிராவிட்டியோடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியும், 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதை போட்டு மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 9.8 இங்கே வந்து 100 கொண்டு பெருக்கிறாமா? அப்போ ஒரு ஜீரோ போயாச்சுன்னா இது 98,000, இன்னொரு ஜீரோ போயிட்டா 980 மாறிடுமா? ஸோ 980. எடை நிலைக்கு என்னது? நியூட்டன். அப்போ 980 நியூட்டன். ஸோ ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்படியே போட்ட வேண்டியதான். மாஸ் கொடுத்துட்டாங்க 100 கிலோகிராம். கிராவிட்டி வேல்யூ நமக்கு தெரியும் 9.8. 9.8ஐயும் 100ஐயும் பெருக்கியாச்சுன்னா ஸோ 2 ஜீரோ இருக்கிறதுனால 98க்கு ஃபஸ்ட்டு ஜீரோ, அப்புறம் 980க்கு 2 ஜீரோ. கரெக்டாக போச்சா? அப்போ 980. எடை நிலைக்கு பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஸோ 980 நியூட்டன். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் கடைசி கொஸ்டின், பறவை பறத்தலில் பயன்படும் விதி என்னது? ஸோ பறவை பறத்தலில் பயன்படும் விதி என்னதுன்னு கேட்டிருக்காங்க.
இதெல்லாம் பார்த்த உடனே போட்டுடலாம். செகண்ட் ஆப்ஷன் நியூட்டனின் மூன்றாம் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதினா என்னது? ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு சமமானதும் எதிராக செயல்படும் ஒரு விசை உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நியூட்டனின் மூன்றாம் விதி என்னது? ஒவ்வொரு விசைக்கும் சமமான மற்றும் எதிர் விசை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் நியூட்டன். அதுதான் நியூட்டனின் மூன்றாம் விதி. ஸோ பறவை பறத்தல்லையும் இந்த நியூட்டனின் மூன்றாம் விதி தான் செயல்படுது. ஸோ பறவை தன்னுடைய ரெக்கை இருக்கலாம். பறவை பார்த்திங்கன்னா பறக்கும்போது நியூட்டனின் மூன்றாம் விதி பயன்படுகிறது. பறவை தன்னுடைய ரெக்கையை வச்சு காற்றை கீழே தள்ளுது. ஸோ அந்த காற்று அந்த பறவையை மேலமாக்க பறக்க வைக்குது. ஸோ ஒவ்வொரு விசைக்கும் சமமான மற்றும் எதிர் விசை உண்டு. பறவையை ரெக்கையை வச்சு காற்றை கீழே தள்ளுது. ஸோ அந்த கீழே போன காற்று எதற்கு எதிர் விசையாக செயல்படுது? அந்த பறவையின் ரெக்கையை இருக்குல்ல, அதற்கு எதிர் விசையை செயல்படுத்துது. ஸோ ரெக்கையை வச்சு காற்றை கீழே தள்ளுது. அந்த காற்று பறவையை அப்படி மேலமாக்க தள்ளி பறக்க வைக்குது. ஸோ சமமான மற்றும் எதிர் விசை இங்கே இருக்குது. ஸோ பறவை பறத்தலாம் நியூட்டனின் மூன்றாம் விதி. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.